அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிலை உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வாழ்க்கை செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைனா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம்.
சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலை பளு அதிகரிக்கலாம். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம். அதனால பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதுர்வழி சொத்துல உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிதுர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க. அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க. பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க. சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில்
எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க.